என் விதியை நினைச்சேன் அழுத. இப்ப என்ன? ஏய், நிதானமா கேள்வி கேட்டா எல்லா பொம்பளைங்களுக்குள்ளயும் 1000 வருத்தம் இருக்கும்டி. உன் புருஷன் உன் கூட இல்ல, அதனால நீ ஒன்னா வாழல. என் புருஷன் என் கூடயே தான் இருக்கான். நாங்க என்ன ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோமா? அம்மா வாழ்க்கையை எடுத்துக்கோ, அதுலயும் 1000 சிக்கல். அவ்வளவு எதுக்கு? அதோ நிக்கிறாங்களே சப்த கன்னிகள், நிஜமா வாழ்ந்தவங்க தானே. 100 வருஷமா எதுக்கு கல்லா மாறி இங்கேயே நிக்கிறாங்க? அவங்க வாழ்க்கையில வந்த பிரச்சனைகளை தாங்க முடியாம சூசைட் பண்ணதுனால தானே. அவங்க செத்தா தெய்வமா கொண்டாடுறாங்க. நமக்கெல்லாம் அப்படி கொடுப்பன எதுவும் கிடையாதுக்கா. இருக்கிறத வச்சு வாழ்றது எப்படின்னு கன்னிமார சாமியை பார்த்து கத்துக்க. அம்புட்டுதான். இல்லே கனி வாய் தாம்ல ஆடுது, கை ஆட மாட்டேங்கி. யாரு ஃபர்ஸ்ட் அரைக்குதான்னு பாரு பாப்போம். அத்தை பாரு எப்படி மிக்ஸி மாதிரி அரைக்கி. அணைச்சி அப்படி அணைச்சி இல்ல சிவபாலா, இந்த மூட்டை கொஞ்சம் இறக்கல. பாத்து. பொம்பளை பிள்ளை எல்லாம் மஞ்சள் இறக்கிட்டோம். அதுக்குள்ள நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கும் மாவுளை கெடுக்கிறதுக்கும் நெல்லை குத்தி வச்சிருவோம். நாமளா? அரிசி குத்துறதும் பொம்பளைங்க வேலை தானே மாமா? ஆமா, எல்லா வேலையும் பொம்பளைகள் மட்டும்தான் செய்யணும், திங்கிறது மட்டும் ஆம்பளைகள் வேலை. ஆளப்பாரு, இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஆம்பளை தான் நெல்லு குத்தணும், புரியுதா? இல்ல வெட்டிக்கல எப்ப ஆளுக்கு ஒரு உலக எடுத்து. சரிப்பா. இந்த அடிவா இல்ல ஆளுக்கு ஒரு உலகை கொடுத்தியா? நெல்ல குத்துறப்ப தலைமுடி கீழே விழுந்துட கூடாது. எல்லாரும் முண்டாசு கிடைக்கும் முதல்ல. கைய உள்ள விட்டுறதுல. சரிப்பா. இல்லே வெட்டிக்கிளே, அரிசி போறேன்னு அம்மிக்குள்ள விழுந்துடாத, மண்டை பத்திரம் பாத்துக்க.